இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஆசையில் இருக்கும். அது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு உழைப்போம், சம்பாதிப்போம், சேர்த்து வச்சு ஒரு வீடையும் கட்டுவோம். வீடு கட்டி சந்தோஷமாக வாழணும் தான் நினைப்போம். பட் இங்கே இந்த கதையில் பார்க்க போகிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க சம்பாரித்து சேர்த்து வச்ச மொத்த காசையை வச்சு வீடு கட்டுறாங்க. யாருக்காக அப்படின்னா, பேய்களுக்காக. ஒரு பங்களா மாதிரியே கட்டுறாங்க. அது அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் எப்போவுமே இருக்குது. இப்போவுமே அங்கே பேய்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க, பேய்கள் வசிச்சுட்ருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் அதை கோஸ்ட் ஹவுஸாக அனௌன்ஸும் பண்ணுறாங்க. ஸோ யார் இது, எதுக்காக பேய்களுக்காக ஒரு வீடு கட்டியிருக்காங்க, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வின்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கன்லாம் மேக் பண்ணுவாங்களே அந்த ஃபேக்ட்ரி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார்லாம் வந்து கன்லாம் நிறைய சப்ளை பண்ணுறாரு. அது மூலிமா நிறைய அமௌண்ட் வருது. அந்த காலத்தில் அவர் ரொம்பவே பெரிய பணக்காரராக வாழ்ந்துட்டு வர்றாரு. அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து அவருக்கு குழந்தையும் பிறக்குது. அவங்க ரொம்ப கனவு கூட அந்த குழந்தைய வளர்க்குறாங்க, ஆசையாக வளர்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாகவே அந்த குடும்பம் போயிட்டுருக்கு. அன்டில் அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆகிற இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை 3 வயசில் இறந்து போகுது. இறந்து போன துக்கத்தை 2 பேராலையும் தாங்க முடியல. அது வின்செஸ்டர்னு சொன்னால அவரால் சுத்தமாக தாங்க முடியல. யோசிக்கிறார், அதே யோசிச்சுட்ருக்காரு. யோசிச்சுட்டு அதே யோசனையில் இறந்தும் போகிறார். இப்போ இந்த மிஸ்ஸஸ் வின்செஸ்டர் இருக்காங்களே, அவங்க தனியாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அந்த கன் ஃபேக்ட்ரி எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த காலத்துலேயே ரொம்ப பெண்களில் கோட்டீஸ்வரங்க அப்படின்னா இவங்க பேரை சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பெரிய கோட்டீஸ்வரராக ஆகவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க இருக்க வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நிறைய உருவங்கள் தெரிய ஆரம்பிக்குது, நிறைய பேய்கள் என்கிட்ட வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்கிறாங்க. பட் யாருமே அதை நம்பலை. ஸோ அந்த சமயத்தில் ஒரு பேய் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் பேய்களுக்காக ஒரு வீடு கட்டணும். எதனால் அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்ட் கன் ஃபேக்ட்ரி வச்சுருக்காருல, அந்த கன்லேருந்து வர தோட்டாலேருந்து செத்து போன ஒவ்வொருத்தரும் மேலே உங்கள் ஹஸ்பண்டை பேயை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேய்களுக்காக ஒரு வீடு கட்டணும். அந்த வீடு எப்படி இருக்கணும்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். எப்படின்னா வந்து உள்ளே போனாங்க அப்படின்னா ஒருத்தர் அவங்க வெளியிலேயே வரக்கூடாது. அந்தளவுக்கு கன்ஃபியூஸ்டான ஆர்கிடெக்சரை நீங்கள் காட்டணும். அப்படி கட்டினா மட்டும்தான் பேய்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகும். ஒரு ரூமும் ஒரு பேய்களுக்காக நீங்கள் ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கி நீங்கள் கட்டும்போது மட்டும்தான் பேய்கள் அங்கேவே இருக்கும், உங்கள் ஹஸ்பண்டை வந்து டார்ச்சர் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஒரு பேய் சொன்னதாக வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச மொத்த காசையும் எடுத்து கலிஃபோர்னியாவில் ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீட்டை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அந்த வீடை ரொம்பவே கன்ஃபியூஸ்ட் ஆர்கிடெக்சரில் கட்டுறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி போனால் என்ன இருக்குன்னா மேலே போவோம். பட் இங்கே எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகிறோம் அப்படின்னா அது முடிகிற இடம் வந்து ஒரு டெட் எண்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே போகிறோன்னா கண்ணாடி இருக்கும்ல, ஜன்னல் விண்டோஸ்லாம் இருக்கும்ல, அந்த விண்டோஸ் வந்து வீட்டுக்கு மேலே இருக்கும், இல்லை கீழே இருக்கும், சைட்லலாம் இருக்காது. அப்படி அந்த விண்டோக்குள்ளே போனோன்னா வெளியில் வந்து நம்மளால் அதுவுமே ஒரு டெட் எண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ்ட் ஆர்கிடெக்சரில் இவங்களும் வீடு கட்டுறாங்க. கட்டி முடிச்சு ஒரு ரூமும் ஒரு பேய்களுக்காக இவங்க வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அவங்க ஒவ்வொரு ரூம்லேயும் பேய்கள் இருக்கதான் நம்பப்படுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பேய்கள் இங்கே வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் கொஞ்சம் நல்லா இறந்தும் போகிறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்க கட்டின அந்த ஒரு பங்களா இருக்குல்ல, அந்த பேலஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு மான்யூமெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய பேர் போகிறாங்க, விசிட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, வராங்க. பட் என்ன நடக்குதுன்னா, போகிற வரவங்க எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து நான் யாரையோ பார்த்தமா இருக்குது, பட் திரும்பி பார்த்தா அவங்க ஆளை காணோம். என் கையை யாரோ பிடிச்சமா இருக்குது, பட் என்ன அப்படின்னு பார்த்தா அங்கேயுமே யாரை காணோம். ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு மிஸ்டீரியஸாக நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்போயும் அங்கே பேய்கள் இருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லவே அமெரிக்கன் கவர்மெண்ட் அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதை ஒரு கோஸ்ட் ஹவுஸாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ உள்ளே போயிட்டு வராங்க. யாருன்னா வந்து இந்த பேரனாமல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குல்ல, அவங்களாம் வந்து பார்ப்பாங்க, மியூசியம் மாதிரி உள்ளே போயிட்டு வருவாங்க. அப்படி போயிட்டு வரவங்க ஒவ்வொருத்தருக்கும் அதாவது அந்த என்ட்ரி ஃபீஸ் சொல்லுவாங்க, அதை வந்து என்ட்ரி வீசா கொடுத்து உள்ளே போயிட்டு வர இப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்பயும் உள்ளே போகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போயுமே அந்த மிஸ்ஸஸ் வின்செஸ்டர் சொன்னால அவங்கள அங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இப்போயுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போயுமே அங்கே பேய்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே நம்புகிறாங்க. இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.